எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியைப் போல நன்னிய நின்முங்கு நசிந்திரல் வேண்டும் என அன்னையே என்ற பாரதியின் வார்த்தையை நினைவில் நிறுத்தி, சொல்லுக்கும் பொருளுக்கும் பொருளின் இனிமைக்கும் ஆயக்கலை 64ற்கும் 4 வேதத்திற்கும் 6 சாஸ்திரத்திற்கும் முன்மை பழமைக்கும் பின்மை புதுமைக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி, பக்தியில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பிலே பெண்களே என்று பத்ரகாளி போல ஆடிவிட்டு சென்ற எதிரணியினரே, எனக்கு அடுத்து ஒரு சாமியாட்டம் ஆட வரப்போகிற அவர்களுக்கும், சாந்தமாய் எங்களுக்காக பேசிய ஆண்களுக்கும், வேப்பல கொண்டு வரணும் போல நடுவர் உள்ளிட்ட அவையோருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு, எங்க அருண் வந்து அழகா ஒரு விஷயம் சொன்னாப்ல, கோவிலை கட்டினது யாரு அப்படின்னு. நிறைய கோவில்களை சொன்னாரு. நம்ம சாம்பார் ரோடுகளை 82 கோவில் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொன்னாரு. கோவிலை கட்டினது மட்டும் ஆண்கள் இல்லைங்க, காவிய கட்டினதும் எங்க ஆண்கள் தாங்க. இங்க வந்து உட்கார்ந்துருக்க ஆண்களை பாருங்க, காய் வெட்டி மட்டும் தான் கட்டி உட்கார்ந்துருக்காங்க. பெண்களை பாருங்க, இவ்வளவு அலங்காரத்தோட வந்து உட்கார்ந்துருக்காங்க. கோயிலுக்கு போனா கையிலேயே கட்டிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவாங்க. பெண்களுக்கு அப்படி இல்லை, பூச்சூடணும், பொட்டு வைக்கணும், இருமுடி கட்டுறதுக்கு வெறும் காய் வெட்டியை கட்டிட்டு அவங்க பாட்டு இருமுடி கட்டிட்டு போயிருவாங்க. இந்த தம்பி சொன்ன மாதிரி இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு போறதுக்கு எப்பா இவங்க பண்ற அலப்பறை இருக்கு, கொஞ்சமா நஞ்சமா. நம்ம ஜோதி வந்து கோயிலுக்கு நீங்க எல்லாம் போறீங்களா, இத்தனை கோயில் இருக்குன்னு சொல்றீங்களே, அத்தனை கோயிலுக்கு நீங்க போனீங்களா அப்படின்னு கேட்காங்க. சரிதான், கோயில் கோயிலா நீங்க அலையுதிய, பிரதோஷம்னா கோயிலுக்கு போயிடுறீங்க, குரு பயிற்சினா கோயிலுக்கு போயிடுறீங்க, கார்த்திகைனா கோயிலுக்கு போயிடுறீங்க. இப்படி கோயிலுக்கே போயிட்டு இருந்துச்சுன்னா சோறு யார் தருவா? செய்யும் தொழிலே தெய்வமியா எங்க ஆண்களுக்கு, செய்யும் தொழிலே தெய்வம். ஒரு ஆண் எங்க முருகேசன் வந்திருக்காப்ல, கீழச்சுரண்டையில இருந்து நம்மளை பாக்குறதுக்காக வந்திருக்காப்ல. எங்க முருகேசன் கேட்காங்க ஒரு குருசாமி, ஐயா இந்த மார்கழிக்கு நம்ம சபரிமலை போனோம், நீங்களும் வாங்கன்னு கேட்குறாப்புல. அப்போ அண்ணன் சொல்றாப்புல, இந்த வருஷம் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, சரி கொஞ்சம் பொருளாதாரம் சங்கடமா இருக்கு, அந்த ஐயப்பன் அருள் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் அவன் எனக்கு அந்த மாலை போட்டு போற அளவுக்கு உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்தான் அப்படின்னா நான் மாலை போட்டு வாரேன் அப்படின்னு அண்ணன் சொல்றாப்புல. சரி, உடனே குருசாமியும் பெரிய மனசா, நானும் உனக்கு வேண்டிட்டு வரையா, உனக்காக மணி கட்டிட்டு வரையா, நீ சங்கடப்படுத, உன் கஷ்டம்லாம் தீரணும்னு வேண்டிட்டு வரேன்ட்டு குருசாமி போயிட்டாப்ல. அப்படியே இந்த பக்கம் வாங்க, இவங்களும் மாலை போட்டு கோயிலுக்கு போவாங்க. இவங்களுக்கு ஒரு குரூப்ல ஒரு லீடர் இருப்பாங்க. ஆமா, அந்த லீடர் வந்து எக்கா காயத்ரி நம்ம ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏக்கா இப்பதானக்கமா இருக்கங்குடி போயிட்டு வந்தோம், அது வேறடி, இது வேற, அது மஞ்சள் சேலை, இது சிவப்பு சேலை. ஒன்னே இல்லக்கா கொஞ்சம் சங்கடமா இருக்கு, அதெல்லாம் இல்ல கோயிலுக்கு போயே ஆகணும். அந்த தலைவி சொன்ன உடனே இவங்க நேரம் எங்க வருவாங்க தெரியுமா? அவங்க புருஷன்கிட்ட. அவங்க புருஷன்ட்ட, ஏங்க ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போடணுமா, நம்ம மாலதி அக்கா சொன்னாவ, அவளுக்கு ஒரு வேலை இல்லை பாவங்களுக்குன்னு சொல்லிட்டு இருப்பா, இங்க அவன் கிடக்க கஷ்டத்துல அப்படின்னு. இல்லைங்க கண்டிப்பா போயே ஆகணுமா, இப்பதான் இருக்கங்குடி போனதே நமக்கு சரியா வரல, ரொம்ப சங்கடமா இருக்குப்பா, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா இவங்க கேட்கவே மாட்டாங்க. குழுவுல கடனை வாங்கினாலும் அந்த குழு கடன் வாங்கி கொடுக்கறது யார் தெரியுமா? அதே தலைவியா இருக்க அந்த மாலதி அக்கா தான். அவங்க அக்கா வாங்கி கொடுத்துருவாங்க, அடுத்த லோன் வரும், போன தடவை 10,000 தர வேண்டி இருக்கலாம் அப்படின்னு வட்டி முதல்ல அதை பிடிச்சுக்கிடுவாங்க. இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்கள் கடன்ல சிக்கி சீரழிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குழு கடன் தான். பின் விளைவுகளை சந்திக்காமல் எதையுமே திட்டமிடாமல் வாங்கக்கூடிய கடன். உண்மைதான். அந்த கடன் வந்து புள்ள கல்யாணத்துக்கு, கல்விக்கு, வீடு கட்டுறதுக்கு, இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு வாங்கினா பிரச்சனை இல்லை. உண்மைதான். எங்க சாமி கேட்டுச்சா? கஷ்டப்படுற சூழல்ல நீ வந்து கடன் வாங்கி என்னை பார்க்கவான்னு எந்த சாமியாச்சும் உங்களை கேட்டுச்சா? இல்ல. நீங்களும் கஷ்டப்பட்டு உங்க புருஷனையும் கஷ்டப்பட வைக்கல, இது பேர் தான் பக்தியா? இவங்க இத்தனை நோன்பு இருக்காங்களாம், வரலட்சுமி நோன்பு இருக்காங்க. சரி, வரலட்சுமி நோன்பு எதுக்காக இருக்காங்க? வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும். வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும்னா ஒண்ணுமே இல்லைங்க, உங்க வாயை குறைச்சா வாழ்க்கை நல்லா. நீங்க மௌனம். ஔவையார்னு ஒரு படம், பழைய படம், இங்க இருக்க பெரிய ஆளுக்கு பார்த்துருப்பாங்க. அதுக்கு ஔவையார் அம்மா ஒரு வீட்டுக்கு சாப்பிட ஒருத்தன் கூட்டு போவான்.
சரி. அந்த வீட்டில் அந்த மனைவி வந்து அன்பே இல்லாதவ. அவ ஔவையாருக்கு வந்து சாப்பாடு வைப்பா. வைக்கும்போது இப்படி வீசி வீசி வைப்பா. உடனே அந்த அம்மா, அந்த பெரியவர் வந்து அந்த பாவப்பட்ட புருஷன், அம்மா சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்கம்மா பார். அப்போ ஔவையார் ஒரு அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்ன தெரியுமா? சண்டாளி சூர்பனகை தாடகை போல் வடிவு கொண்டாளை பெண்டென்று கொண்டாயே, அதானே? அன்பில்லாமல் இவளிட்ட உணவை நான் உண்பதா, என் கூட நீ சேர்ந்து துறவரம் வந்துருன்னு அந்த ஆளை கூட்டு போயிடும். பத்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடியிருக்கலாம், சற்றேனும் ஏறுமையாராக இருப்பானால் கூறாமல் சந்நியாசம் கொள் அப்படின்னு சொல்லியிருப்பான். இன்னைக்கு மட்டும் இல்லை இந்த பிரச்சனை, சங்க காலத்துல இருந்து இருக்கு. இதுல எங்க வெண்ணிலா மாணிக்க வாசகரே பெண்போல் திருவம்பாவை பாடினார். சரி, பரந்த மனசு ஆணுக்கு இருக்க போய் தான் அவன் பெண்ணா மாறினான். இந்த ஒண்ணுமில்லைங்க, இந்த பட்டிமன்றத்துக்கு ஆண்களுக்கு சப்போர்ட்டா பெண்கள் 2 பேர் பேசுங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க பேசுறோம்னா வரலையே, இதெல்லாம் நீங்க வந்து பக்தியை பத்தி பேசுறீங்க, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இல்ல. கடைசியா ஒரு 2 விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். திருச்செந்தூர் கோயிலுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாருமே போறோம். இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு. இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ரீசெண்டா நடந்துச்சு. இந்த கும்பாபிஷேகத்துக்கு நிதி உதவி வழங்கியது யார் தெரியுமா? ஒரு ஆண், சிவ் நாடார் அப்படிங்கிற ஒரு ஆண் 200 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கி இருக்கிறார் நம்முடைய திருச்செந்தூர் முருகன் கோயில். சிவ் நாடார் ஒரு நாளைக்கு இந்தியாவிலே அதிகபட்சமா 3 கோடி ரூபாய் நன்கொடை கொடுக்கிறார். அதை இந்த விஷயத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். பராக்கிரம பாண்டியன் கட்டினது நம்மளுடைய தென்காசி பெரிய கோவில். ஆமா, உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர். ஆமா, அவங்க பாசையிலே வரும். பிறகு அது வேற குறை சொல்ல பரவ. அப்பேற்பட்ட கோவிலை புனரமைப்பு செய்து சிதிலமடைந்த ராஜகோபுரத்தை மீண்டும் கட்டியது சிவந்தி ஆதித்தனார் என்ற ஒரு ஆண்மகன். ஆமா ஆமா ஆமா. நீங்கெல்லாம் பேச வந்துட்டீங்க. கடைசியா ஒன்று சொல்கிறேன். சொல்லுங்க. ஒரு 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அந்த 2 சகோதரர்கள் வருவதற்கு முன்பாக இந்தியாவில் சுதந்திர போராட்டம் நடந்தது. எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அந்தந்த நிலப்பரப்புகளை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சுதந்திர போராட்டம் நடந்துச்சு. இந்த 2 சகோதரர்கள் தான் முதலில் ஜம்பு தீவு பிரகடனம் என்று ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சான். அப்படி ஆரம்பிக்க அப்புறம்தான் கிழக்கிந்திய கம்பெனியான ஆங்கிலேயர்களை படையே பயப்பட ஆரம்பிச்சான். இவங்களை விட்டு வச்சா இந்த நாட்டை நாம் ஆள முடியாது அப்படின்னு. இந்த 2 சகோதரர்கள் தான் முதல்ல உணர ஆரம்பிச்சாங்க, இந்த ஆங்கிலேயர்கள் நம் இந்திய வளங்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் இந்த நாட்டில் வாழ தகுதியற்றவர்கள் என்பதை முதலில் உணர்ந்தவர்கள் அவர்கள் தான். உண்மைதான். அந்த 2 சகோதரர்கள் திருச்சி மலைக்கோட்டையிலையும் ஸ்ரீரங்கத்திலையும் ஜம்புத்தீவு பிரகடனம் சொல்லி 2 விளம்பரங்களை வைக்கிறான். அதுல என்ன முக்கியமான வாசகம் தெரியுமா? மீச வச்ச அத்தனை ஆம்பளை போர் செய்ய வாங்கடான்னு கூப்பிடுறான். அந்த வெள்ளையக்காரனுக்கு, அந்த பரங்கி தலையனுக்கு உதவி செய்யக்கூடிய அத்தனை பேருமே காராம்பசுவை கங்கை கரையோரம் கொல்லும் கூடிய பாவத்தை சம்பாதிப்பான்னு எழுதுறான். இந்த விளம்பர பலகையை கிழிக்கக்கூடியவன் பஞ்சமா பாதங்களை அனுபவிப்பான்னு எழுதுறான். இது பார்த்து அந்த ஆங்கிலேயனுக்கு பொறுக்கலை. இதுக்கு மேல இவங்களை விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லி போரிட வர்றான். தொடர்ந்து 12 நாட்களுக்கு மேல போர். சரி, 1801. இதுல எதுவுமே இட்டுக்கட்ட கதை இல்ல. அந்த போர் செய்த இடத்தில் இருந்த கர்னல் ஜேம்ஸ் வெல்ஷ்ங்கிற ஒருத்தர் எழுதின ராணுவ நினைவலைகள்னு அவனை சாட்சியை வச்சு எழுதின ராணுவ நினைவலைகள் ஒரு புத்தகம் இருக்கிறது தமிழ்ல. அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இந்த வரலாற்றை கேட்கும் போது நம்ம அத்தனை பேருக்குமே ஒரு தேசிய உணர்வு மேலோங்கும். அந்த 2 பேர் யாருன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வர்றேன். 12 நாட்கள் தொடர்ந்து போர். இவங்களை வெல்ல முடியல, பயப்படுறான். கடைசியில் அவன் ஒரே ஒரு ஆயுதத்தை கையில எடுத்தான். என்ன தெரியுமா? நீங்கள் சரணடையவில்லை என்றால் உங்கள் கோவில் கோபுரங்களை தகர்ப்போம்னா. காளையார் கோயில். அந்த ஒற்றை வார்த்தைக்கு பணிந்த 2 சகோதரர்கள் மருது சகோதரர்கள். அவனை வீரத்தால் வீழ்த்தவில்லை,
கோவில காரணம் கட்டி வீழ்த்தினா அப்படின்னா கோவிலை உயிருக்கு மேலாக நேசித்தானே இந்த தமிழன். இது வல்லவா பக்தி? சூப்பர் சூப்பர். இதை விட ஆண்களுக்கு என்ன பெருமை வேணும்? அவங்க 2 பேருமா இறந்தாங்க இல்ல, அவங்களோட சேர்த்து 500 பேரை மேல பலியிட்டார்கள். ஆமா. இந்த குடும்பத்துல இந்த வாரிசுல ஒரு ஆண் வாரிசு இருந்தால் நமக்கு ஆபத்துன்னு நினைச்சு கொண்டு குவிச்சானே, அத்தனை பேரும் உயிரை விட்டாங்களே எதுக்காக? கோவிலை காப்பாற்றணுங்கிறதுக்காக. உண்மைதான் உண்மைதான். இதை விட சிறந்த பக்தியை வரலாற்றில் சொல்ல முடியுமா உங்களால? நன்றி, வணக்கம். சூப்பர்.